ஒரு கிராமத்தில் ஏழை வாலிபன் எப்பொழுதும் தன்னைப் பற்றியும் தன்னுடைய ஏழ்மை பற்றியும் புலம்பிக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு முறையும் கோவில் கடக்கும் போதெல்லாம் கோவில் கோபுரத்தை பார்த்து, இறைவா, இது என் வாழ்க்கை, எனக்கு வயிறார உண்ண உணவு இல்லை, உடுத்துவதற்கு நல்ல உடைகள் இல்லை, எங்கு சென்றாலும் ஏளனத்துடன் ஒரு தெருநாயை பார்ப்பதைப் போல் மதிப்பில்லாத வாழ்க்கை, நீ படைக்கும்போது அனைத்து உயிர்களுக்கும் சமம் என்றுதானே படைத்தாய், பின்பு ஏன் மனிதர்களிடம் இவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் என்று தினமும் புலம்புவதை வாடிக்கையாக வைத்திருந்தான். இவன் தினமும் புலம்புவதை கேட்டுக்கொண்டிருந்த இறைவன் இவனின் கனவில் தோன்றி, மகனே, நீ தினமும் புலம்புவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். உன் கேள்விக்கான பதிலை நாளை உனக்கு சொல்கின்றேன். நாளை என்னை வந்து பார் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். காலையில் எழுந்தவன் நேராக கோவிலுக்கு சென்றான். அந்த நாள் வரை கோபுரத்தை பார்த்து புலம்பியவன் முதலில் கோவிலுக்குள் சென்று மனிதனின் மதிப்பை கணக்கிடுகின்றார்களே, ஏழ்மையில் இருப்பவனுக்கு ஒரு மதிப்பு, பணம் படைத்தவனுக்கு ஒரு மதிப்பு, இது எந்த விதத்தில் நியாயம்? அப்படியென்றால் நல்லவன் எல்லாம் மதிப்பில்லாத பிறவியா? ஏழ்மையில் பிறந்தது என் குற்றம் இல்லை என்று இத்தனை நாளாக மனதிற்குள் வைத்திருந்த அத்தனை என் படைப்பில் அனைவரும் சமமே, ஒருவனின் மதிப்பு பணத்திலோ பதவியிலோ பெறுவதில்லை என்று இறைவன் கூறுவதை அவனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, நான் உன்னிடம் ஒரு வைரக்கல்லை தருகிறேன், அதன் மதிப்பை எவ்வளவு என்று தெரிந்து கொண்டு வா. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அதை விற்கக்கூடாது என்று நிபந்தனையுடன் அனுப்பி வைத்தார். வைரக்கல்லை எடுத்துக்கொண்டு முதலில் ஒரு காய்கடைக்காரரிடம் கொடுத்து, இதன் வைத்துக்கொண்டு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டான். அதை பார்த்து, அழகாக இருக்கிறது, ஆனால் 2 கிலோ தக்காளி மட்டுமே தர முடியும் என்று கூற, வைரக்கல்லை வாங்கி கொண்டு ஒரு பெரிய பழ வியாபாரியை பார்த்து அதே கேள்வி கேட்டான். இது வைரக்கல், நான் எப்படி தம்பி நம்புறது? சரி, இது எந்த கல்லோ வேணும்னா இருந்துட்டு போகட்டும், இதற்கு 2 பெரிய பலாப்பழம் தருவதாக கூறியதும் வைரத்தை வாங்கி கொண்டு அடுத்த நபரை சந்திக்க புறப்பட்டு விட்டான். இந்த முறை பெரிய நகைக்கடைக்காரனை சந்தித்தான். வைரக்கல்லை காட்டி, இதற்கு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டான். அந்த கடைக்காரரோ 5 லட்சம் தருவதாக கூறினார். மனதுக்குள் இவன் எதையோ சிந்திக்க அதை கவனித்த கடைக்காரர், சரி, எதையும் யோசிக்காத 10 லட்சம் தருகிறேன் என்றதும் இவன் சந்தோஷப்பட்டான். ஆனால் இறைவன் இதை விற்கக்கூடாது என்றல்லவா கூறினார் என்று வைரக்கல்லை வாங்கி கொண்டு புறப்பட்டான். கடைசியாக அந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய வைர வியாபாரியிடம் இந்த வைரக்கல்லை கொடுத்து இதன் மதிப்பு என்னவென்று கேட்டான். வைரக்கல்லை பார்த்த வியாபாரி, இது அரிதிலும் அரிதான வைரக்கல், இதற்கு எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் தகும், அவ்வளவு தரமும் மதிப்பும் நிறைந்த வைரக்கல் என்று அவர் சொல்ல பிரமித்து போனான். வைரக்கல்லை வாங்கி கொண்டு இறைவனை சந்திக்க புறப்பட்டான். வா மகனே, இதன் மதிப்பு எவ்வளவு என்று தெரிந்து கொண்டாயா என்று கேட்டார்.
இறைவா, இதன் உண்மையான மதிப்பை தெரிந்து கொள்ள முடியவில்லை. இடத்திற்கு தகுந்தாற்போல் இதன் மதிப்பும் மாறுபடுகிறது என்று வருத்தத்துடன் பதிலளித்தான். இங்கு உங்களை படைக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் எனக்கு அந்த விலைமதிப்பற்ற வைரக்கல் போன்றவர்கள். பணமும் பதவியால் கிடைக்கும் மதிப்பையும் பணமும் பதவியும் சென்றால் அதுவும் சென்றுவிடும். உன்னுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் மட்டுமே உங்களை விலைமதிப்பில்லாத வைரங்களாக மாற்றும் என்று இறைவன் கூற, அதுவரை தன் மனதில் இருந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைத்ததும் சந்தோஷத்துடன் தன்னை மதிப்புமிக்க மனிதனாக மாற்றிக்கொள்ள தெளிந்த மனதுடன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினான்.